சாலை விதிகளை மீறியதாக அரசு விரைவு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்க இருக்கிறது போக்குவரத்து. சாலை விதிகளை மீறியதாக அரசு விரைவு போக்குவரத்துகளுக்கு அபராதம் விதித்த சென்னை போக்குவரத்து போலீசார். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள் என்ன, நீங்க பதிவு பண்ணலாம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நேற்று முன்தினம் சீருடையில் பயணித்த காவலர் ஒருவர் பேருந்தில் பயணச்சீட்டு எடுக்க முடியாது என்று கூறியிருந்த நிலையில் அந்த பேருந்தின் நடத்துனர் முறையான காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் இலவச பயணத்தை காவல்துறையினர் மேற்கொள்ள முடியும். சீருடை அணிந்திருப்பார்கள் என்பதன் காரணமாகவே ஒரு காவலர் இலவசமாக பயணம் செய்துவிட முடியாது என்று கூறியிருந்தார். இந்த காணொலி நேற்று முன்தினம் இரவு முதல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியிருந்த நிலையில் குறிப்பிட்ட காவலர் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுப்பதற்கு போக்குவரத்து துறை செயலாளர் நேற்றைய தினம் பரிந்துரைத்திருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று இரவு முதல் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கும் பணியை போக்குவரத்து காவலர்கள் விரைவுபடுத்தி இருக்கின்றார்கள். அதன்படி விதிகளை மீறி அதிக அளவிலான பயணிகளை ஏற்றி வந்ததாக புதுச்சேரியிலிருந்து வந்த சில அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அனுமதிக்கப்பட்ட வேகத்தை காட்டிலும் கூடுதல் வேகத்தில் இயக்கியதாகவும் பல இடங்களில் அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருந்தன. மேலும் பயணியர் நிறுத்தம் அல்லாத இடங்களில் பேருந்தில் நிறுத்தி பயணிகளை ஏற்றியிருந்த பேருந்துகளுக்கும் நோ பார்க்கிங் என்ற முறையில் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது தாம்பரம் பகுதியிலே. இதுபோன்று மட்டுமல்லாமல் முறையாக சீருடையை ஓட்டுநர் நடத்துனர் அணிந்திருக்கின்றார்களா என்றும் ஆய்வு நடத்தப்பட்டு அது தொடர்பாகவும் விதிமீறல் புகார்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் காவலர்கள் தரப்பில் இதுபோன்று விதிமீறக்கூடிய அரசு பேருந்துகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டதன் அடிப்படையில் சட்டம் அனைத்து பேருந்துகளுக்கும் சமமானது என்ற அடிப்படையிலேயே விதிமீறக்கூடிய அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருவதாகவும் வாராந்திர அடிப்படையில் காவல் கண்காணிப்பாளர்களுக்கு விதிமீறிய அரசு பேருந்துகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை தெரிவித்து வருவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் போக்குவரத்து தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் ஏற்கனவே போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்கி வருகின்றது. இந்த நிலையில் நாங்குநேரி சம்பவத்தை மனதில் வைத்துதான் போக்குவரத்து காவலர்கள் அதிவேகமாக பேருந்தை இயக்குவதாகவும் அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் பயணிகளை ஏற்றி வருவதாகவும் ஓட்டுநர் நடத்துனர்கள் சீருடையை முறையாக அணிந்திருக்க வேண்டும் எனவும் அது மட்டுமல்லாமல் அனுமதிக்கப்பட்ட பேருந்து நிறுத்தங்களில் மட்டுமே நிறுத்தி பயணிகளை ஏற்ற வேண்டும் எனவும் அபராதம் விதிப்பதாக குறிப்பிட்டு வருகின்றார்கள். அதே நேரம் காவல்துறையினர் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவுகளுக்கு இணங்க விதிமீறக்கூடிய அரசு பேருந்துகள் மீது மட்டுமே தற்போது நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர்.